அன்பானவர்களே, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு பைபிள் சொல்லு. ஆண்டவர் உங்களை பூரணமாய் நேசிக்கிறார். பயம் என்ன சொல்லும்? ஏசப்பாவுக்கு உன்னை பிடிக்காது, உன்னை தீக்கில் போட்டுருவார், நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ பாவம் செஞ்சுட்ட, அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லி உன்னை பயம்புறுத்தி கொண்டே இருப்பான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, உன்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். பிசாசு சொல்லுவான், நீ உன் கூட யாரும் இல்லை, இப்போ நீ தனி தான், நீ தனிமையாக இருக்கிற, உன் கூட யாரும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, ஒரு ஊழியக்கார நண்பர் ஒரு முறை பகிர்ந்து கொண்டார். அவருடைய மனைவி அவரை நேசிக்கிறது அல்ல, அவருடைய ஊழியத்தை நேசிக்கிறது அல்ல, அந்த மனைவிக்கு ஒரே நோக்கம் பணம் பணம் பணம். இவர் ஊழியத் தெரியாமல் அந்த மனைவியை திருமணம் செய்து அவர் படுகிற பாடுகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது இவர் ஒரு துக்கத்தோடு போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே என்னை நேசிக்க யாருமே இல்லை, மனைவி நேசிப்பான்னு கூட நான் பார்த்தேன், மனைவி என்னை நேசிக்கலையே நினைக்கும் போது அவர் முன்னாடி ஒரு கார் கிராஸ் பண்ணிடு, அந்த காரில் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு எழுதியிருந்தது. பாருங்கள், அவருடைய உள்ளத்தில் இருந்த கவலை அப்படியே மாறி போயிடுச்சு. ஆனால் பூரண அன்பு பயத்தை புறம்ப தள்ளிடும். தனிமையை உணர்றீங்களா? உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.